தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம். அது மக்கள் போராட்டம் தான். ஆனா அந்த போராட்டத்துக்கு துப்பாக்கியை வச்சு 13 அப்பாவி உயிர்களை ஒரு இளம் 21 வயது பெண்ணை கூட சுட்டு கொன்னுட்டு அதை நீங்க பார்த்து உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. ஐயா, இப்படி உங்க ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு. நானும் உங்களை மாதிரி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான பதில். இதே போல உங்க வீட்டில் நடந்துதான் நீங்க இப்படிதான் சொல்லியிருப்பீங்களா? அப்படி நீங்க டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்குங்க ஐயா முதலமைச்சர் நாற்காலியில அவ்வளவு விடாப்படியா உட்கார்ந்துருந்தீங்க? இப்போ நீங்க வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆட்சியையும் புரட்சியும் ஏற்படுத்த போற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான தகுதியும் கிடையாது. உண்டியல்ல காசு போடுறாங்க, அந்த காசை வந்து கோவிலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பராமரிப்புக்கு பயன்படுத்தணும், அதை வந்து கல்லூரி கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துது திமுக, அதை பண்ணக்கூடாது. மக்கள் காசு போடுறாங்க, அவங்க சாமிக்கு போடுறாங்க, சாமி வந்து கல்விக்கு காசை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அப்ப என்ன, நீங்க முழுக்க முழுக்க ஒரு சங்கியாகவே மாறி பேசுறீங்க. நீங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நீங்க முழுக்க பாஜகவே மாறிட்டீங்க. அது எல்லாரும் சொல்வது போல இது அண்ணா திமுகவா இல்ல, அமித்ஷா திமுகவா தான் மாறி இருக்கு.